வணக்கம் குழந்தைகளே, இது பாருங்கள். இது என்னன்னு தெரியுதா? இது வந்து சிறு கொம்பட்டிக்காய். கொம்பட்டிக்காயில் நிறைய வகை இருக்குது. இது வந்து சிறு கொம்பட்டிக்காய். இதை என்ன செய்வாங்கன்னா, கிராமங்களில் ஆடு மாடு இந்த புரு மாதிரி அதுக்கு சொறி வந்து அதுக்கு முடியெல்லாம் முளைக்காமல் அந்த இடத்துல புண்ணு மாதிரி இருந்ததுன்னா இந்த காயை எடுத்து வெட்டி அதில் தேய்ச்சிருவாங்க. தேய்ச்சா உடனே முடி வளர்ந்துடும். அதே மாதிரி கிராமங்கள்லேயும் பிள்ளைங்களுக்கு முடி வளரல, பூச்சிக்கடி அதை மாதிரி சொன்னால் இதை எடுத்து நம்ம வெட்டி தேய்ச்சோம்னா அப்படி உடனே முடி முளைச்சிரும். ஆண்களுக்காக இருந்தாலும் சரி, பெண்களுக்காக இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி தான் நல்ல முடி வளர்ந்துடும். இந்த சிறு கொம்பட்டிக்காய் பார்த்திங்கன்னா வரி வந்து இந்த லைன், இந்த பாருங்க, லைன் வந்து அப்படி நீள நீளமாக இருக்கும். பெரிய கொம்பட்டிக்காயில் வந்து விட்டு 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 இருக்கும். அதான் சிறு கொம்பட்டிக்காய் பெரு கொம்பட்டிக்காய்ன்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம். இது நீள நீளமாக இருக்கும். வெள்ளைக்காய் மாதிரி நீள நீளமாக கடுமையான கசப்பு தன்மை உள்ளது. கடுமையான கசப்பு. அந்த காலங்களில் என்ன பண்ணுவாங்களாம், இதை ரெண்டாக வெட்டி உள்ளதை இந்த காய் மாதிரி விதை மாதிரி இருக்குல்ல, அதை தூர எடுத்துட்டு அது உள்ள நீர் தண்ணி, சோறு வடித்த தண்ணியை விட்டு வெளியே வச்சுருவாங்களாம். குழந்தை இல்லாதவங்களுக்கு அதை காலையிலே ஒரு வயிற்றில் கொடுப்பாங்களாம். பூச்செல்லாம் போயிருமா, அவங்களுக்கு குழந்தை இருக்குமா. இப்போல்லாம் நம்ம அப்படி பண்ண முடியாது. இப்போலாம் விஞ்ஞானம் எங்கேயோ போயிட்டு இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் சொல்கிறேன், இந்த மாதிரி இதெல்லாம் முடி. அதே மாதிரி இதை எடுத்து பறித்து கொண்டு நல்லா மிக்சியில் போட்டு ஜாரில் அடித்து காய வச்சு தேங்காய் எண்ணெயில் போட்டு தேய்ச்சோம்னா நல்ல கருன்னு முடி வளரும். எதுக்காக இதை வந்து கொடுக்க அடுத்தவங்களுக்கு இதை யூஸ் பண்ண சொல்ல மாட்டாங்கன்னா, இது ரொம்ப கசப்பு தன்மை உள்ளது. அந்த காலம் உள்ளவங்களுக்கு வந்து அது ஒன்றும் செய்யலை. இப்போ இந்த கசப்பு தன்மை இருக்கிறதுனால ஏதாவது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்கள் எங்கள் வீட்டில் அங்கே எல்லோரும் தேய்க்கும். நல்லா முடி வளரும். இதுதான் பாருங்கள். இது கூட இந்த தமிழ் டாக்டர் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரியல, எனக்கு விவசாயத்தில் பார்த்துட்டேன், எனக்கு அவ்வளோ தெரியல. ஆனால் எனக்கு அந்த காலத்தில் சொல்லிக் கொடுத்த எங்கள் அம்மா எல்லோரும் சொல்லிக் கொடுத்து தலையில் நல்லா அப்படி தேய்க்கிறது, தேங்காய் எண்ணெயில் போட்டு தேய்க்கிறது, தேய்ச்சா நல்லா முடி வளரும். சிறு கொம்பட்டிக்காய். இந்த பூவும் பாருங்கள், சின்ன மஞ்சள் பூவாக இருக்குங்க. இந்த பூவும் இந்த வெள்ளரி சார்ந்த பூ போகிறோம் பாருங்கள், இது சின்ன மஞ்சள். அந்த முறுக்கம்பூ பாருங்கள், இதே மாதிரி சின்ன மஞ்சள். இலந்தப்பழம் பூ பொடுசாக காமிச்ச மத்தியில் அதுவும் சிறு மஞ்சள் தான் இருந்தது. அது என்ன ஒற்றுமைன்னு தெரில. இந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது, நிறைய இருக்குது பாருங்கள். ஆண்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேயே பிள்ளைங்களுக்கெல்லாம் போட்டால் முடி அப்புறம் வந்து வழுக்கையே விழாது. இது வந்து அவ்வளோ நல்ல மருந்து. யாரும் இப்போ உபயோகிக்க. எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் பறித்து கொண்டு கொடுப்பேன். எனக்கு பக்கத்தில் தெரிஞ்சவங்களெலாம் கொண்டு கொடுப்பேன். பாருங்கள், அழகாக இருக்குது. சரி, குழந்தைகிட்டலாம் இதை காமிங்க. இது என்ன செடின்னு சொல்லி காமிங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக அந்த பிள்ளைங்க பார்ப்பாங்க. கண்டிப்பாக காமிங்க, தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.